கோவிலில் ஆற்ற வேண்டிய பணிகளோ ஏராளமாக இருக்கிறது. அதை விட்டுவிட்டு இங்கு வருவானேன்? சுவாமி, தாங்கள் குறிப்பிட்டது போல் தெய்வவாரி ஆண்டான் ஓர் வித்தியாசமான சிஷ்யர்தான். உற்சவங்களாகட்டும், அரங்கனுக்கு அலங்காரம் செய்வதாகட்டும், எதிலும் ஓர் தனித்தன்மை உண்டு அவரிடம். ஒரு நாள் மலரால் அலங்காரம், மற்றொரு நாள் முத்தங்கி என்று விதவிதமாக அரங்கனை அலங்கரித்து அழகுக்கு அழகு சேர்ப்பார். இதில் பேரெழில் பொலிவோடு காட்சியளிக்கும் ரங்கநாதரை கோயில் கண்ட நாங்கள் வைத்த கண் மாறாமல் தரிசித்துக் கொண்டிருப்போம். ஆனால் தெய்வவாரி ஆண்டானோ ஆச்சாரியரான தங்களை தரிசித்தபடியே பூரித்துப் போய் நின்று கொண்டிருப்பார். இதை அடியேன் பலமுறை கவனித்திருக்கிறேன். பெரிய நம்பி, நித்தியபடி அரங்கனையே சேவித்துக் கொண்டிருக்கும் தெய்வவாரி அடியேன் அரங்கன் சன்னதி வரும் நேரம் சற்றே அரங்கன் மீதுள்ள பார்வையை விலக்கி அடியேன் பால் ஆர்வம் கொண்டு அடியேனையே வைத்த கண் வாங்காமல் பார்த்து கொண்டிருக்கிறான். அதற்கு அந்த அரங்கனுக்கு அன்றாடம் தாம் செய்யும் கைங்கரியம் இந்த அடியவனால் அளிக்கப்பட்டது என்ற அவனது எண்ணம்தான் காரணம். அடியேன் மேலுள்ள பற்று அவனை அடியேனை உற்று நோக்க வைக்கிறது. நீங்களோ நித்தியபடி அடியேனோடே இருக்கிறீர்கள். எப்போது அரங்கனின் சன்னதி செல்கின்றீர்களோ அப்போது அடியேனை காண்பதிலிருந்து விலகி அரங்கனின் பொலிவில் அகம் குளிர்கிறீர்கள். அரங்கனையே வைத்த கண் வாங்காமல் தரிசித்து மகிழ்கிறீர்கள். உங்கள் செய்கை அர்த்தம் வாய்ந்தது, மெச்சத்தக்கது. ஆனால் தெய்வவாரி ஆண்டானின் செய்கை வியப்பூட்டுவது. அது அவனை உங்களிடமிருந்து வித்தியாசமான சிஷ்யனாக காட்டுகிறது. சுவாமி, அடியனிடம் ஒரு விண்ணப்பம் உள்ளது, கேட்கலாமா? கேள் மாறநேரி நம்பி. இந்த தெய்வவாரி யாண்டானிடம் கோயில் சார்ந்த சில நிர்வாகங்களை தாங்கள் ஒப்படைத்திருப்பதில் ஏதாவது விசேஷ காரணம் இருக்கிறதா சுவாமி? நிச்சயம் இருக்கிறது. அரங்கத்தில் அரிதுயில் கொண்டிருப்பவன் நம்பெருமாள் ரங்கராஜன் அல்லவா? அந்த ராஜன் காலையில் துயிலெழுவது முதற்கொண்டு அவன் ராஜாங்கத்தில் கைங்கரியம் செய்யும் கருவியாக இந்த தெய்வவாரி ஆண்டான் அடியேனால் நியமிக்கப்பட்டிருக்கிறான். அவனது அரும்பணியால் அரங்கனும் அகமகிழ்ந்திருக்கிறார். நிர்வாகத்திலும் சமர்த்தன். கோவில் நிர்வாகம் என்பது அரசாங்கத்தைப் போல் பல கணக்கு வழக்குகளை கையாள வேண்டியதிருக்கும். அதற்கு பொறுப்பு, பொறுமை, இவற்றோடு பக்தியும் வேண்டும். இவை அனைத்தும் ஒரு சேர பெற்றவன் தெய்வவாரி.